வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. இங்க பார், நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நான் உங்களை ஃபாலோலாம் பண்ணலங்க. ஏய், மரியாதையை கேட்டெல்லாம் பதில் சொல்ல மாட்டியா? டெய்லி காத்தால நான் பால் வாங்க போறப்போ பச்சை கலர் பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணல? இல்லங்க, அது நான் இல்லங்க. வண்டி நம்பர் TN10 E7252. வண்டி புக் பரசுராமனுங்கிற பேர்ல இருக்கு. அவருக்கு சுலோச்சனான்னு ஒரு மனைவி, 2 பசங்க. மூத்தவன் கோகுல், சின்னவன் கோபி. நீதான் அந்த கோபி, கரெக்டா? மேடம், போதுமா உன்னை பத்தின டீடைல்ஸ்? வேணும்னா இன்னும் சொல்லட்டுமா? டெய்லி காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன ஃபாலோ பண்றேன். ஏன்னு கேட்ட திருத்திரன் முழிக்கிற. என்ன வேணும் உனக்கு? ஏன் என்ன ஃபாலோ பண்ற? சாரி மேடம். சாரி எல்லாம் அப்புறம். I want the reason first. அது வந்து சொல்லு. அது தம்பி, திரும்ப திரும்ப வந்து நீ ஏன் எடுத்துட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. மேடம், அது பயமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுப்பா. எதுக்கு பயம்? நீங்க கோவமா என் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு பயமா இருக்கு மேடம். அதான். நான் கோவப்படுற மாதிரி நீ என்ன கேட்க போற? அது சரி, நான் கோவமாக மாட்டேன். நீ என்னன்னு சொல்லு. அது உங்க ரேட் என்னன்னு கேட்டுட்டு போகதான் டெய்லி உங்க பின்னாடி வர மேடம். என்னோட ரேட்டா? ஆமா மேடம். என்ன ரேட்டு? நீங்க ஒன் டே என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரேட்டு. நீ சொல்றது எனக்கு புரியல. பயப்படாம சொல்லு. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோட மெயிலில் உங்கள் ஃபோட்டோ போட்டுட்டு ஜாலியாக ஒரு நாள் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு கான்டாக்ட் ஃபார் ரேட்டுன்னு ஒரு இமெயில் கொடுத்துருந்தீங்க. நான் மெயில் பண்ணேன்னா நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எதிர்த்து இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன். அன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜாலியாக இருக்கணுமான்னு கேட்டு ஏன் ஃபோட்டோ இருந்ததா? ஆமாம் மேடம். ஆக்சுவலி உங்களுக்கு எத்தனை சதுர அடியில் வீடு கட்டணும்? ஒரு 1500 சதுரடியில் இருந்தா பரவாயில்ல சார். அப்படின்னா ஒரு குட்டி பங்களான்னு சொல்லுங்க. ஆமா. உங்க சைட்டு எத்தனை சென்ட்? 10 சென்ட். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போதுமா? போதும். சுத்தி கார்டன் வைக்க இடம் ஒதுக்கி வீடு வேணும். அது பண்ணிடலாம். எஸ்டிமேட் எவ்வளோன்னு? வீட்டுக்கு மார்பிளா மொசைக்கா? மார்பிள். கதவு ஜன்னலுக்கெல்லாம் ரோஸ் வுட்டா இல்ல சாண்ட் வுட்டா? ரோஸ் வுட். இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டா எப்படியும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200ல இருந்து 2500 வரைக்கும் கண்டிப்பா வரும். ஒரு 30 லட்ச ரூபா தயார் பண்ணணும்னு உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுங்க. ரொம்பவும் பட்ஜெட் அதிகமா தெரியுதே இன்ஜினியர் சார். மேடம், வீடு கட்டுறதுனா சும்மாவா? அதுவும் நீங்க கேக்குறது பங்களா டைப். மார்பிள் ரோஸ் வுட்னு கேக்குறீங்க. சிமெண்ட் ரேட்டு மூட்டைக்கு 300 ரூபாய். இரும்பு டன்னு 45,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. நான் மினிமம் எஸ்டிமேஷன் தான் போட்டிருக்கேன். மேல ஒரு 2 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ மென்டலி ப்ரிப்பேர் ஆகுறது தான் இன்னும் நல்லது. சரி சார், ஒரு பிளான் எங்க கிட்ட கொடுத்துருங்க சார். நானும் எங்க வீட்டுக்காரரும் டிஸ்கஸ் பண்றோம். பேங்க் மேனேஜர் கிட்டயும்
ஒரு வாட்டி நாங்க கன்சல்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிடலாம். என்னைக்கு வேணும் பிளான்? 2 நாள்ல கிடைக்குமா? எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும். வர புதன்கிழமை வரட்டுமா? புதன்கிழமையா? சரி, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேடம், வெல்கம். என்னங்க? என்னம்மா? கஸ்டமர் தான் போயிட்டாங்கல்ல, இன்னும் என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? நாளைக்கு காம்ப்ளெக்ஸ் சைட்ல சில வேலைகள் இருக்கு, மேஸ்திரி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல வந்து சாப்பிடுங்க. சரி. இனிமே வீட்ல ஒரு கண்டிஷன் போடணும். என்னன்னு? எந்த கான்ட்ராக்டர் ஆனாலும் சரி, கஸ்டமர் ஆனாலும் சரி, வீட்டுக்கு வந்து எதுவுமே பேசக்கூடாது. எல்லாமே ஆபீஸ்லயே வச்சுக்கிற மாதிரி பண்ணணும். கவிதா, இன்னைக்கு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. நேரம் காலம் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வாழ முடியாது. என்ன வாழறோம் நாம? கல்யாணமாகி 8 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் வெளியூர் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல. உனக்கு தான் காரணம் தெரியுமே, 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல்ல. போகட்டும், உள்ளூர்ல என்ன கூட்டிட்டு போய் ஒரு சினிமா பாக்குறது, நகை வாங்கி கொடுக்கறது ஏதாவது உண்டா? டைம் இல்லையே கவிதா. ஆமா, பொண்டாட்டிய பாத்துக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு டைமே இருக்காதே. 16 மணி நேர வேலை, 8 மணி நேரம் தூக்கம். உங்க ஸ்கெட்யூலுக்கு மட்டும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குல்ல? இங்க பாரு கவிதா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சா எனக்கு டென்ஷன் தானா வருது. உங்க கூட வாழ வந்து என்ன பத்தி ஒரு செகண்டாவது யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் யோசிக்கலாம், முதல்ல நீ உட்காரு. நீயும் சாப்பிடு. நான் நல்லா சாப்பிட்டேன். எப்ப? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏன் பசிய பத்தி நீங்க எப்ப கவலைப்பட்டீங்க? பெருசா பேசுறாரு. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.